பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விவஞ்சலன் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதெல்லாம் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நாம் நம்மை தாழ்த்துதல் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடம் ஞானம் உண்டு என்று நீதிமொழிகள் 11:2 கூறப்பட்டுள்ளது. நாம் தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களாக இருப்போமானால் நம்மிடத்தில் ஞானம் உண்டு. அதுவே ஆண்டவருக்கு பயப்படுகிற காரியமாக நம்மிடத்தில் கிரியை செய்யும். மட்டுமல்ல, மனுஷனின் அகந்தை அவனை தாழ்த்தும் என்று நீதிமொழிகள் 29:23 கூறப்பட்டுள்ளது. நாம் பெருமைக்குரியவர்களாக இருந்தோமானால் நாம் தாழ்த்தப்பட்டு போவோம் என்று இவ்வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நான் கொடியேறின் இடும்பை தாழ்த்துவேன் என்று ஏசாயா 13:11 ஆண்டவர் அருமையாக ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். மட்டுமல்ல பிரியமானவர்களை, தன்னை தன் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று லூக்கா 18:14 கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2:8 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு 4:10 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, நம் கர்த்தருக்கு முன்பதாக நம் தாழ்த்துவோம், மனிதருக்கு முன்பதாக தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுவோம். நம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வேளையில் உங்களை சமூகத்துக்கு வர கொடுத்த தயவுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை கொடியேறின் இடும்பை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அகந்தை எங்களை விட்டு எடுத்து போட்டு இந்த இவனை மனத்தாழ்மை நாங்கள் தரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையை தொழுது சேவிக்க கிருபை தாரும். மனத்தாழ்மை அணிந்துள்ள அந்த அணிகலனை எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.